என்ன பார்க்க போறேன்னா ஜிஎன்சி வே ப்ரோட்டீன் மாசம் நான் வந்து டிஃப்ரெண்டா வே ப்ரோட்டீன் சாப்பிட்டேன். வே ப்ரோட்டீன் என்னடா அது இவ்வளோ பெரிய டப்பு இவ்வளோதான் மாஸ்டர் இது பார்த்தீங்களா? ஐயோ மூஞ்சே வெண்ணிலா மாதிரி மாதிரி பாரு. சரக்கு ஊற்றிட்டு தான் மிக்சிங் பண்ணு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபிட் சுரேன். ஸோ நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இல்லைன்னா கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது நல்லா இல்லாமல். ஸோ நம்ம அதுக்கு முயற்சி பண்ணி நல்லபடியாக மாற்றிக்கணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஜிஎன்சி வே ப்ரோட்டீன். ஸோ வந்து வெனிலா ஃப்ளேவர். ஸோ இது ஏன் காட்டுறேன்னா, ஸோ இதுதான் இந்த மந்த் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 11th ஸோ மாதம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வே ப்ரோட்டீன் சாப்பிட்டேன். நிறைய கம்பெனி இருக்குது, எல்லாமே நல்ல கம்பெனி தான். ஸோ நம்ம எந்த கம்பெனின்னு போத்தாவில்ல, வே ப்ரோட்டீன் இது வந்து கம்பெனி பேர் ஜிஎன்சி. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது கம்பெனிக்கு பேர் வந்து ஜிஎன்சி. ஸோ அந்த மாதிரி டெக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வே ப்ரோட்டீன் இருக்குது, ஆன் இருக்குது. ஸோ வே ப்ரோட்டீன்னா என்ன, ஸோ வே ப்ரோட்டீன் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, ஸோ நீங்கள் கூகுள்லேயே வே ப்ரோட்டீன் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ வே ப்ரோட்டீனோட இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். வே ப்ரோட்டீன் அந்த இதெல்லாமே போட்டிருப்பாங்க, அவங்க என்னென்ன இருக்குது, எக்கா, வெஜிடேரியனா, எல்லாமே வெஜிடேரியன் தான். ஸோ வே ப்ரோட்டீனாக வெஜிடேரியன், மோஸ்ட்லி மில்க்லேருந்து எடுப்பாங்க எல்லா வே ப்ரோட்டீனும். ஸோ அதோட இன்க்ரீடியன்ட், அது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் இருக்கும், ஃபேட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஸோ 100 கிராம் வே ப்ரோட்டீன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருக்கோம். 25 கிராம்ஸ், 26 கிராம்ஸ், 30 கிராம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 100 கிராம்ன்றது ஒரு 2 ஸ்கூப்பு உள்ளே வந்து ஸ்கூப் இருப்பாங்க. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூப்பு 100 கிராம்ஸ் எடுத்தால் என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி அவங்க இதிலே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிடலாம். ஸோ வே ப்ரோட்டீன் எப்போ எல்லாமே எடுக்கலாம்னு சொல்லி நம்ம காமிச்சிடலாம். அதோட நம்ம டீமையே கொஞ்சம் வந்து கூட போட்டுக்கலாம். வாங்க, மாஸ்டர் போஸ் கொடுக்குறதுலேயே இருப்பார் பாப்போ. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக சீல்டு இருக்குது பாருங்கள், க்ளோஸ் வெரிஃபை கோடோட இருக்கும். அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் என்னடா அது இவ்வளோ பெரிய டப்பு இவ்வளோ தான் மாஸ்டர் இது பார்த்தீங்களா? அதான் 2 கிலோ. ஸோ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூப்பை எடுக்கிறதுக்கே பெரும் சிரமப்படுவாங்க. பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஐடியா. நான் எப்பவுமே இப்படி சுற்றிட்டே இருந்தேன்னா அந்த ஸ்கூப் மாட்டிக்கும். இந்த மனம் பார்த்தீங்களா? ஐயோ மூஞ்சே வெண்ணிலா மாதிரி மாதிரி பாரு. வே ப்ரோட்டீன் இதுதான் ஒரு ஸ்கூப். இது ஒரு ஸ்கூப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும். 50 கிராம் இட மிஷின் வச்சுன்னா கரெக்டாக 50 கிராம் இருக்கும். ஸோ வே ப்ரோட்டீன் எவ்வளோ வாட்டரில் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 200 ml வாட்டரில் ஒரு ஸ்கூப்பும் மிக்ஸ் பண்ணலாம், 1.5 ஸ்கூப்பும் பண்ணலாம், 2 ஸ்கூப் பண்ணலாம். சீக்கிரமாக பண்ணிங்கன்னா சீக்கிரமாக காலி ஆகிடும், காசு காலி ஆகிடும். ஆமாம், நான் எப்பவுமே இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ வே ப்ரோட்டீன் வந்து சில பேர் ப்ரோட்டீனை போட்டு மேலே தண்ணி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றாதீங்க, ஏன்னா அடியிலே ஊற்றிக்கும் ப்ரோட்டீன். ஸோ தண்ணி போட்டு தான் மேலே ப்ரோட்டீன் போடணும், சரக்கு ஊற்றிட்டு தான் மிக்சிங் பண்ணணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அந்த மாதிரி ஐ மீன் ப்ரோட்டீன். ஆமாம், ப்ரோட்டீன். ஸோ இதை நல்லா மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வெளில லீக் ஆகிடும். நல்லா இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 2 minutes நல்லா உங்களுக்கு ப்ரோட்டீன் மிக்ஸ் ஆகி டைல்யூட் ஆகிடும். அப்படி இருக்கா Cause I've traveled so far just to get to where you are, and I know பெஸ்டா இருக்கு, பெஸ்ட் ஃப்ளேவரா இருக்கு. அப்படியே என்ன பண்ணுங்க, எப்போ இந்த ப்ரோட்டீன் எது குடிக்கலாம்னு சொல்லிப்போம். இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ண உடனே ஓகேங்களா இன்டேக் எடுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம கரெக்டான சிக்கன், முட்டை, மீன் அதெல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, லேட் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட் கரெக்டாக எடுக்கும்போது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும், லிக்விடாக நம்மளுக்கு இன்டேக் ஆகிடும், உடனே நம்ம மசிலுக்கு ரிகவரி ஆகிடும். சரிங்களா, அதனால் நம்ம ஒர்க் அவுட் முடித்த உடனே நம்ம எடுக்கணும். ஓகேங்களா,